10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ மேக்ஸ்ல குவார்டர்லி எக்ஸாமுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் வரும் அண்ட் அந்த சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த குவார்டர்லி எக்ஸாம் வரக்கூடிய சாப்டர்ஸ்ல இருக்க ஒவ்வொரு சாப்டர்ஸ்லுமே ஃபார்முலாஸும் உங்களுக்கு இருக்கும். சோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி ஈஸியா படிக்கிறது, எந்த மாதிரி படிச்சா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும், அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு சில டிப்ஸ் கொடுக்கறேன் பாருங்க. அண்ட் எந்த மாதிரி எல்லாம் படிச்சோம் அப்படின்னா ஃபார்முலாஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப டே டு டே லைஃப்ல நீங்க டெய்லி ஏதாவது ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நோட்ல எழுதி வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சுட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். சோ அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறது புரியலனாலும் பரவாயில்ல, பட் நீங்க ஜஸ்ட் போய் ஏதாவது உங்களுடைய ஃபார்முலாஸ எப்படி உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சம்ஸ் எது இருந்தாலும் ஜஸ்ட் போய் உங்களுடைய சிஸ்டர், பிரதர்ஸ் யாருக்காவது சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ ஜஸ்ட் அவங்க உட்கார்ந்து உங்களை லிசன் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க சொல்லி கொடுக்கும் போது அது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். அண்ட் யாருமே உங்களுக்கு கவனிக்கல அப்படின்னா நீங்க போய் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே உங்களை பார்த்து சொல்லி கொடுத்துக்கினா கூட அதுவும் ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாருக்காவது சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட்ல எல்லா ஃபார்முலாஸும் கிளியரா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ எக்ஸாம்ஸ்லயும் போய் நீங்க ஈஸியா எழுதிடலாம். அண்ட் ஃபார்முலாஸ நீங்க ஜஸ்ட் லைக் தட் இந்த சாப்டர்ல தட் இஸ் இப்போ ஏதாவது நம்ம ஒரு சாப்டர் எடுத்தோம் அப்படின்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எடுத்தோம் அப்படின்னா அதுல டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வரும், செக்ஷன் ஃபார்முலாஸ் வரும். சோ அதெல்லாம் எப்படி படிக்கலாம், ரியல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணி படிங்க. அண்ட் ட்ரிக்னாமெட்ரி எடுத்தோம் அப்படின்னா சைன், காஸ், டேன் இதெல்லாம் இருக்கும். சோ இதெல்லாம் ஈஸியா எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா, சோ ஈஸி ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்செப்டே உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் தான் இருக்கும். சோ அது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிறது அப்படின்ட்டு நான் சொல்றேன். அண்ட் அதே மாதிரி நீங்க மத்த சாப்டர்ஸுக்குமே எப்படிலாம் படிச்சா ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு பாருங்க. இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுல என்ன இருக்கு, ஜஸ்ட் நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 6 ஃபங்க்ஷன் தான் இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் 3 ஃபங்க்ஷன்ஸ் நீங்க ரேஷியோஸ் ஈஸியா படிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 3 ஃபங்க்ஷனுக்குமே ஈஸியா எழுதிடலாம். சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா sin, cos, tan. கரெக்டா? சோ இப்ப sin அப்படின்னா O அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சோ O அப்படின்னா இட்ஸ் ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். அண்ட் cos அப்படின்னா இட்ஸ் ha. சோ A by H அப்ப adjacent by hypotenuse. அண்ட் tan அப்படின்னா நீங்க இந்த சைனையும் காஸையும் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டேனோட ஆன்சர் என்னன்னு வந்துடும். அப்போ tan என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆப்போசிட் பை adjacent. சோ இந்த மாதிரி ha, O அண்ட் இத ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? சோ இந்த மாதிரிலாம் ஃபன் ஃபேக்ட் வச்சு ரியல் லைஃப் கூட அப்ளை பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இருக்கு. சோ அதுல மொத்தமே நம்மளுக்கு 3 ஐடென்டிட்டிஸ் தான். சோ கண்டிப்பா நீங்க இந்த 3 ஐடென்டிட்டிஸ நல்லா படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வரக்கூடிய ப்ரூவ் தட் சம்ஸ் எல்லாமே ஈஸியா எழுதிடலாம். சோ 5 மார்க்ஸுக்கு ஈஸியா மார்க் வாங்கிடலாம். தட் இஸ் எப்படி கேட்பாங்க, ப்ரூவ் தட் LHS = RHS ப்ரூவ் பண்ற மாதிரி தான். சோ அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்க இந்த ஐடென்டிட்டிஸ் எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ பார்த்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு வந்துடும். சோ அந்த 3 ஐடென்டிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வெரி ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta = 1. சோ செகண்ட் ஐடென்டிட்டி என்ன பாத்தீங்க அப்படின்னா secant square theta minus tan square theta = 1. and the third identity cosecant square theta minus cot square theta = 1. சோ இந்த 3 ஐடென்டிட்டிஸ் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கினீங்க அப்படின்னா நம்ம எல்லா क्वेश्चंसக்குமே ஆன்சர் கரெக்ட்டா போட்டுடலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி இருக்குல்ல, சோ அதை எப்படி நம்ம ஸ்டோரி கூட ரிலேட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லட்டா. சோ ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்களாம். அண்ட் அந்த ராஜாவை பார்க்க 2 பேர் வந்தாங்களாம். அந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு சைன் அண்ட் இன்னொன்னு காஸ். சோ இந்த 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே வந்தாங்களாம்.
நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். சோ 2 பேருமே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு அந்த ராஜா வந்து ஏன் நீங்க 2 பேர் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு சைனும் காசும் நான் தான் ஐடென்டிட்டின்னு மாத்தி மாத்தி சொல்லுச்சான். அதுக்கு ராஜா என்ன சொன்னாருன்னா 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் ஐடென்டிட்டியே அப்படின்னு சொன்னாராம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? சோ sin square theta plus cos square theta ரெண்டுமே சேமா இருந்தாதான் which is equal to 1. சோ இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ வந்து அதாவது ஸ்டோரி கூட ரிலேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டிக்கு சொல்லிட்டேன். சோ நீங்க அடுத்த இருக்க 2 ஐடென்டிட்டிக்கும் நீங்களா ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் பண்றீங்களா? இது மாதிரி ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயுமே ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும். சோ எல்லா ஃபார்முலாஸுமே நீங்க இந்த ஸ்டிக்கி நோட்ல எழுதி படிக்கிற மாதிரி அண்ட் தென் அடுத்தவங்களுக்கு சொல்லி தர மாதிரியும் படிக்கலாம். அண்ட் ரியல் லைஃப் கூட தட் இஸ் ஸ்டோரி ரிலேட் பண்ணி படிங்க. இந்த டியூஷன்ல மக பண்ணி படிக்கிற மாதிரி படிக்காதீங்க. ஃபவுண்டேஷன்ல வந்து ஸ்டோரி பேஸ்டு சொல்லி தருவாங்க, அந்த மாதிரி படிங்க. சோ ஃபவுண்டேஷன்னா என்னன்னு பாக்குறீங்களா? 11th 12th நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா 6th இருந்து 10th வரக்கூடிய ஃபவுண்டேஷன் லெவல் அளவுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா 11th 12th அப்புறம் வரக்கூடிய நீட், ஜேஇ எக்ஸாம் இல்ல மத்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலயுமே ஈஸியா கிராக் பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் அகாடமில ஃபவுண்டேஷன் கிளாஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. இன்னுமா நீங்க அப்ளை பண்ணல? ஆல் ஓவர் தமிழ்நாடுல நீங்க எங்க இருந்து வேணாலும் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஆன்லைன் கிளாஸ். இப்ப டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 9176552121 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் இவ்வளவு நேரம் நம்ம எப்படி குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோமா? சோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் தென் நீங்க குவார்டர்லி எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.